வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் பரிசு ரூ.1000 சட்டசபையில் கருத்து அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மாதம் தைப்பொங்கலை முன்னிட்டு பார்த்திங்கன்னா அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்துட்ருப்பாங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா அஇஅதிமுக பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசாக 2000 ரூபாய் வரைக்கும் வழங்கிட்டு வந்தாங்க. அதே பார்த்திங்கன்னா திமுக அரசும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் 2 வருஷம் அவங்களும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வந்தாங்க. கடந்த வருஷமும் 1000 ரூபாய் கொடுக்கல, இந்த வருஷமும் 1000 ரூபாய் கொடுக்கல. இது குறித்து மக்கள் நிறைய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்காங்க. மேலும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. 1000 ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து சட்டசபையில் பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசுக்கு நிறைய நெருக்கடி வந்திருக்கு, அதனால தான் பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் அதிருப்தி தெரிவித்தனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா நிதியமைச்சரோட கலந்தாய்வு பண்ணியிருக்காரு. இந்த சட்டசபையில் இந்த 1000 ரூபாய்க்கு விளக்கம் கொடுப்பதாக சொல்லியிருக்காரு. மேலும் 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிறத அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளோட கருத்தாக இருக்கிறதுனால இது குறித்து பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, வேஷ்டி சேலை இதுதான் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டுட்டு வருது. இந்த 1000 ரூபாய் குறித்து இந்த சட்டசபையில் பேசி முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.